அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஹா, மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்கேய்யா. இன்னைக்கு பரவாயில்ல, நாளைக்கு ரெட் அலர்ட். என்ன நடக்க போகுதோ. போன வருஷம் மெக்ஜாம் புயல் வந்து எல்லாத்தையும் ஜாம் பண்ணிட்டு போச்சு. இந்த வாட்டி புயல் வருமா இல்லை கனமழை வருமான்னு தெரியலையே. ஆஹா, வருஷம் ஏதாவது ஒரு மலைக்கிட்டேயோ இல்லை புயல்கிட்டேயோ மாட்டுறது வழக்கமாக போச்சே ஐயா. நல்ல வேலை, எவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் இன்னும் கரண்ட்டு போகலை. கடவுளே, கரண்ட்டு போயிடக்கூடாதுப்பா. என்ன நீ தூங்காமல் ஏதோ தனியாகவே பெணாத்திக்கிட்டு இருக்க? அதுவாப்பா, பேஞ்சிக்கிட்டு இருக்கிற மழையை நினச்சேன், அதான் புலம்பிக்கிட்டே நிற்கிறேன். மழையை பற்றி தான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன நீ புலம்பிக்கிட்டு இருக்க? முதல்ல லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போய் தூங்கு, எனக்கு தூக்கம் வருது. சரி, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குவோம். விடிஞ்சு எந்திரிச்சு பார்ப்போம் எவ்வளோ மழை பேஞ்சிருக்கு, எவ்வளோ தண்ணி ஏறி இருக்குன்னு. அவன் சொன்ன மாதிரி முதல்ல லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுப்போம். ஆஹா, நாம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இபியிலேயே ஆஃப் பண்ணிட்டாங்களே ஐயா. ஆஃப் பண்ணிட்டல, போய் படு. நான் எங்கப்பா ஆஃப் பண்ணேன்? கரண்ட்டு போயிடுச்சுப்பா. எந்த பக்கமாக போச்சு கரண்ட்டு? எந்த பக்கமாக போனிச்சா? நீ தானே கரண்ட்டு போச்சுன்னு சொன்ன, அதுதான் கேட்டேன். ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிறானே ஐயா, அப்படியே மடக்கிடுறானே. ஏப்பா, ஏதோ ஒரு பக்கம் போச்சு, ஆளை உடுப்பா. ஒரு பக்கம் விடாத மழை பெய்யுது, மறுபக்கம் இவனோட லொல்லு தாங்க முடியலை. ஏப்பா, நான் போய் படுக்கிறேன். நான் ஏன் இருட்டுன்னு கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? ஏப்பா, கரண்ட்டு போச்சுன்னு சொன்னேன். கரண்ட்டுங்கிறது என்ன மொழி? ஆஹா, நடுராத்திரியில் மொழியை பற்றியெல்லாம் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கான ஐயா. ஏப்பா, இது தெரியாதா? இங்கிலீஷு. அப்போது போயிடுச்சுங்கிறது இது தமிழ் வார்த்தைப்பா. இங்கிலீஷ் கரண்ட்டு தமிழில் எப்படி போகும்? போட்டாயா கேட்டு. இவனுக்கு கேள்வி கேட்குற சக்தியை கொடுத்த கடவுள் எனக்கு அதுக்கு பதில் சொல்கிற சக்தியையும் கொடுத்துருக்க கூடாதா? ஏப்பா, இங்கிலீஷ் கரண்டு தமிழில் எப்படி போச்சுன்னு நீ தான் சொல்ல. எப்பா அறையிற? நான் உன்ன கேள்வி கேட்டா நீ என்ன கேள்வி கேட்குறியா? எல்லாரும் சொல்கிற மாதிரி தானப்பா நானும் சொன்னேன். இதில் என்னையா தப்பு இருக்குது? பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ், எப்படி சரியாக இருக்கும்? ஒன்று மின்தடைன்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா பவர் கட்டுன்னு சொல்லியிருக்கணும். ரெண்டும் கட்டாந்தனமாக பதில் சொன்னால் எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? ஏப்பா, ஏற்றுக்க முடியலனா விட்டுறேன்ப்பா. அதை எப்படி விட முடியும்? ஆஹா, நாடே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இவன் என்ன நடு ராத்திரியில் நடு வீட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கானே ஐயா. தூக்கம் வேற கண்ணை சுத்துதே. ஏப்பா, தூக்கம் வருதுப்பா. ரெண்டும் கட்டாந்தனமாக பேசிட்டு உனக்கு தூக்கம் வேற வருதா? நீ பண்ணின தப்புக்கு தண்டனை என்ன தெரியுமா? இன்னைக்கு விடிகிற வரைக்கும் நீ முழிச்சுக்கிட்டே இருக்கணும். 6 hours later. அப்பாடா, ஒரு வழியா விடிஞ்சிருச்சு. ஆஹா, அவன் மட்டும் நல்லா தூங்கி எந்திரிச்சு வர்றான் ஐயா. இப்போ போய் படு. ஆஹா, அவன் படுக்க சொன்னதும் பவரும் வந்துருச்சு ஐயா. நார பய பவர். ராத்திரி எதுக்கு போச்சு, விடிஞ்சதும் எதுக்கு வந்துச்சு? சரி, போய் படுப்போம். ஆஹா, மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு ஐயா. கரண்டு தான் நம்மளை தூங்க விடாமல் பண்ணிச்சுன்னா, இப்போ மழையும் நம்மளை தூங்க விடாமல் பண்ணிடுச்சு ஐயா. ஆமாம், லொல்லுக்கு இந்த மழையே பரவாயில்லை. ஆமாம்.